Dear friends and followers, நேற்றைய தினம் மூன்றாவது இடத்தை பிடிப்பது யார் என்ற போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதியிருந்தன. உண்மையில் இந்த போட்டி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சுவாரஸ்யமாக அமைந்திருந்தது. இரண்டு அணிகளுமே மாறி மாறி கோல்களை அடித்திருந்தன. வெற்றியினை தனதாக்கி தனது நாட்டிற்கு பெருமை சேர்த்து விட வேண்டும், ஆறுதல் வெற்றியினராவது நாட்டுக்கு திரும்பி சென்று விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் தான் இரண்டு அணிகளுமே விளையாடியிருந்தன. இரண்டு அணிகளுமே மாறி மாறி கோல்களை அடித்திருந்தன. எப்படியாவது ஆட்டத்தை தம்பசப்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த அணி வீரர்களுக்கு மத்தியிலே இருந்தது. முதல் பாதி ஸ்கோர் விவரங்களை பார்க்கின்ற போது முதல் பாதியிலேயே 4-0 என்ற ரீதியில் இங்கிலாந்து அதிர்ச்சியினை அளித்திருந்தது பிரான்சுக்கு. கடந்த அரையிறுதிப் போட்டியில் டிஃபென்ஸை பலப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தோல்வியில் முடிந்தவைதான் இங்கிலாந்தினுடைய இந்த அட்டாக்கிங் ஆட்டத்திற்கு மிக பிரதான ஒரு காரணியாக அமைந்திருந்தது. முதல் பாதியில் 4-0, இரண்டாவது பாதியில் பிரான்ஸ் மீண்டெழுந்து விடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு மத்தியிலேயே தொற்றியிருந்தது. அந்த வகையில் பிரான்சும் இரண்டாவது பாதியில் தாமும் சளைத்தவன் அல்ல என்று 3 கோல்களை அடித்திருந்தார்கள். 4-0 என்ற ரீதியில் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. எப்படியாவது சமநிலைப்படுத்தி ஆட்டத்தை மேலதிக நிமிடங்களுக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு பிரான்ஸ் வீரர்களுக்கு மத்தியிலேயே அமைந்திருந்தது. இருந்தும் 80வது நிமிடங்கள் தாண்டி மீண்டும் ஒரு கோல் இங்கிலாந்தினால் அடிக்கப்பட்டிருந்தது. 5-3 என்ற ரீதியில் இருந்த சமயத்தில் தான் உஸ்மான் டெம்ப்ளே மீண்டும் ஒரு கோலை அடித்திருந்தார். இறுதி தருணங்களில் 5-4 என்ற ரீதியில் அமைந்திருந்த சமயத்தில் மீண்டும் பில்லிங்ஹாம் மற்றும் ஒரு கோலை அடித்து 6-4 என்ற ரீதியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று ஆறுதலுடன் வெற்றி இந்த போட்டியிலிருந்து விடை பெற்றிருக்கின்றது. இந்த போட்டியில் ஷாக்கா நேற்றைய தினம் பெனால்டி வாய்ப்பை ஒன்றையும் பயன்படுத்தி ஹெட்ரிக் கோல்கள் அடித்திருந்தார். 3 கோல்களை அடித்திருந்தார். இறுதி தருணங்களில் ஜூட் பில்லிங்ஹாம் அருமையான ஒரு கோலை அடித்திருந்தார். அதே சமயம் கிலியன் எம்பாப்பே பிரான்சினுடைய முன்னணி வீரர் நேற்றைய தினம் 2 கோல்களை அடித்திருந்தார். அந்த 2 கோல்களுடன் இந்த உலக கிண்ணத்தில் நடைபெற்று வருகின்ற உலக கிண்ணத்தில் 10 கோல்களை அடித்திருக்கின்றார். அவர்தான் கோல்டன் பூட் விருதுக்கு மிகவும் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தான் அதிகமாக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே சமயம் மற்றொரு சாதனையினையும் நிகழ்த்தி இருக்கின்றார். இதுவரை நடந்த உலக கிண்ண போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்திருந்த மெஸ்ஸியினுடைய சாதனையினை முறியடித்து அந்த சாதனைக்கும் தானே சொந்தக்காரராக மாறியிருக்கின்றார். மெஸ்ஸி 21 கோல்களை அடித்திருக்கின்றார். கிலியன் எம்பாப்பே 22 கோல்களை அடித்திருக்கின்றார். உண்மையிலேயே வரலாற்றை தனது பக்கம் மாற்றி எழுதிவிட்டுத்தான் அவர் இந்த உலக கிண்ணத்திலிருந்து பிரான்ஸ் அணியுடன் விடைபெற்று சென்றிருக்கின்றார். வருகின்ற போட்டியில் யார் வெற்றி பெறப் போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அதே சமயம் மெஸ்ஸி கிலியன் எம்பாப்பேயினுடைய சாதனையினை முறியடிப்பாரா, இந்த உலக கிண்ணத்தில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற சாதனைக்கும் அவர் சொந்தக்காரராக மாறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி போயிருக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. அந்த போட்டியில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தொடர் வீடியோக்களுக்கு நண்பர்களை பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.